Resistors in series la three different resistors R1, R2, R3 இந்த three different resistors series la connect பண்ணி அது circuit ஓட connect பண்ணணும். For better understanding நம்ம இந்த R1, R2, R3 க்கு பதிலா 3 electric bulbs with different resistance எடுத்துக்கலாம். இந்த X and Y junction க்கு in between ல ஒரு voltmeter connect பண்ணலாம். Next key plug பண்ணவுடனே circuit close ஆயிடும். So positive terminal இருந்து negative terminalக்கு charge flow ஆக ஆரம்பிக்கும். Flow of charge per time தான் currentன்னு சொல்லுவோம். So அதனால circuitல current flow ஆக ஆரம்பிக்கும். Flow ஆக ஆரம்பிக்கிறப்போ bulb glow ஆகும். So அதனால இந்த X and Y junctionக்கு in betweenல ஒரு potential difference develop ஆகும். அந்த potential difference நம்ம voltmeterல இருந்து measure பண்ணிக்கலாம். அதை V ன்னு வச்சுக்கலாம். Next என்ன பண்ணணும்னா இந்த key unplug பண்ணணும். So flow of charge stop ஆயிடும். So flow of current stop ஆயிடும். அப்போ potential difference minimumக்கு வந்துடும். So voltmeterல இதோட deflection 0 காட்டும். Next இந்த voltmeterரை remove பண்ணணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்க்கு in betweenலயும் same type of voltmeter connect பண்ணும். அதை V1, V2, V3ன்னு வச்சுக்கலாம். Again key plug பண்ணவுடனே பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு சார்ஜ் ஃப்ளோ இருக்கும். ஸோ அதனால சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதனால பல்பு க்ளோ ஆகும். இப்போ இந்த ஒவ்வொரு பல்புக்கும் இன்பிட்வீன்ல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதோட ரெஸ்பெக்டிவ் வோல்ட்மீட்டர்ல இருந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம V calculate பண்ணியிருக்கோம். இந்த 3 பல்புக்கும் சேர்த்து ஒரு XY ஜங்ஷனுக்கு in betweenல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அது V இருக்கு. இப்போ அந்த V அதாவது அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் V1, V2, V3க்கு ஈக்குவலா இருக்கும். அக்கார்டிங் டு ஓம்ஸ்ல V is equal to IR நமக்கு தெரியும். அதே மாதிரி V1, V2, V3 நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க போறோம் இந்த மாதிரி. இப்போ I வந்து கான்ஸ்டன்ட். சீரிஸ் கனெக்ஷன்ல எப்பவுமே கரண்ட் கான்ஸ்டன்டா இருக்கும். அதை எப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம்னா இந்த அம்மீட்டரை இங்க இந்த சர்க்கியூட்ல எந்த இடத்துல வேணாலும் அம்மீட்டரை வச்சாலும் அதோட டிஃப்ளெக்ஷன் சேமா தான் இருக்கும். அதாவது கரண்ட் சேமா தான் இருக்கும். அதனால சீரிஸ் கனெக்ஷன்ல கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட். ரெசிஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ இந்த வேல்யூஸை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இந்த ஈக்குவேஷன்ல. அப்போ V is equal to IR1 plus IR2 plus IR3ன்னு கிடைக்கும். இங்க Vக்கு பதிலா IR சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். I கேன்சல் பண்ணோம்னா R is equal to R1 plus R2 plus R3ன்னு கிடைக்கும். அப்போ சீரிஸ் கனெக்ஷன்ல சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே இட் இஸ் கிரேட்டர் தென் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டார்.